கடந்த ஞாயிறு இரவன்று சில கண்டெய்னர் லாரிகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சிறுதாவூர் பங்களாவுக்கு சென்றுள்ளது. அதில் பணம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறை தலைவர் டிஜிபிக்கும் வைகோ புகார் கொடுத்திருக்கார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, கூட்டணியின் சார்பாக அந்த சிறுதாவூர் பங்களாவுக்கு சென்றிருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரி தேர்தல் ஆணையமும் டிஜிபி காவல்துறையும் சோதனையிடணும்னு சொல்லி நான் மீண்டும் வற்புறுத்துறேன். எடுக்கணும்னு வற்புறுத்து. சாதாரண வியாபாரிகள் இந்த வியாபாரத்துக்காக 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் எடுத்துட்டு போறாங்க. அன்றாட செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் திருச்சியிலேருந்து போகும்பொழுது என் வண்டியை நிறுத்தி பார்த்தாங்க. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இப்போ சாதாரண வியாபாரிகளோ சாதாரணவங்களை காரில் போகும்பொழுது அதை லாரி பஸ் எல்லாம் மறித்து சோதனை பண்ணுறவங்க, இப்படி கண்டெய்னர் லாரி சிறுதாவூர் பங்களாவுக்கு போயிருக்கு, பணம் இருக்கிறதாக கேள்வி சந்தேகம் இருக்கு வருகிற போது புகார் கொடுத்து விசாரிக்க வேண்டும் என்று வருகிற போது தலைமை தேர்தல் அதிகாரியும் தேர்தல் ஆணையமும் டிஜிபியும் அந்த புகாரின் மீது அங்கே சிறுதாவூர் கண்டெய்னர் லாரி தானே சோதனையிட வேண்டும் என்று நான் மீண்டும் வற்புறுத்துறேன். இன்னொரு விஷயம், மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இது விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராகவும், வைகோ துணை முதல்வர் வேட்பாளராகவும், ஜீராமகிருஷ்ணன் செய்தித்துறையாகவும், முத்தரசன் உள்ளாட்சித்துறையாகவும் இப்படி பதவிகள்லாம், அதாவது மக்கள் நல கூட்டணி தேமுதிக உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை அந்த வடிவத்தில் அவர் தெரிவிச்சிருக்காரு ஒழிய அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இது அதாவது அதாவது நேற்று பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பொதுவாக தேமுதிக மக்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், அது ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைக்கிற போது நம்பிக்கை சொல்லுகிற போது இவருக்கு அந்த பூர்வம் சொன்னார் ஒழிய அது தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த அணி வெற்றி பெறும், தேமுதிக மக்கள் கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்று வருகிற போது அவருடைய விருப்பத்தை நம்பிக்கை தெரிவித்தார். அது பிறகு தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக நாங்க முடிவு செய்வோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். சாதாரணமாக இந்த வியாபாரிகள் மாற்றாங்க, அதில் ஒரு கணிசமான பகுதி வேண்டி திருப்பி கொடுத்துட்டோன்னு ஒரு செய்தி வருது. நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்துறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கல, பரிசோதனை செய்யவில்லை என்றால் அப்புறம் அது உங்களுக்கு ஒரு சுமூகமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது போதுமானது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது நான் துவக்கத்திலும் சொல்றோம், 20 ஆண்டு காலமாக கிரானைட் முறைகேடு நடந்திருக்கிறது, 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு சொன்னா 20 ஆண்டு காலத்தில் 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கு, 2வது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கு. ஆட்சியில் இருந்தவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இத்தகைய ஒரு மெகா ஸ்கேண்டல் முறைகேடு நடந்திருக்க முடியாது. இந்த 2 கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அதெல்லாம் உங்களுக்கு சகாயம் அளிச்சிருக்க ரிப்போர்ட் மேல் நடவடிக்கை எடுக்க நாங்கள் வற்புறுத்துறோம். நீதித்துறையினுடைய தவறான அணுகுமுறையால் தான் விடுதலை என்பது வந்திருக்கு. குறிப்பா ஒரு நேர்மையான அதிகாரிகள் சகாயம். அவர் 2012 கிரானைட் முறைகேடு சில ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்குது, சமீப காலத்தில் மாநில அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவர் அனுப்பினார் 2012. அந்த நேர்மையான அதிகாரி பாராட்டுவதற்கு பதிலாக இம்மிடியட்டா அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து மாவட்ட ஆட்சியர் அவரு நடவடிக்கை எடுத்து அவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அன்சுல் மிஸ்ரா. Why should they be transferred?
அடுத்து உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே நான் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து வருஷம் உங்களுக்கு வந்து அவங்களுடைய பணி மதிப்பீடு என்பது செய்கிற போது அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கோஆப்டெக்ஸுக்கு செக்ரட்டரியா பொறுப்பாக வர்றார். அந்த காலத்தில் நட்டத்தில் இயங்கிய அந்த துறையை லாபகரமான துறையாக தூக்கி நிறுத்தியதற்காக அவருடைய பணி மதிப்பீடு செய்கிற போது 10 மார்க்குக்கு 9.5 மார்க் அவர் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கிரானைட் முறைகேடு 1,06,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு என்ற அறிக்கை சமர்ப்பித்த பிறகு கடந்த ஆண்டு உயரதிகாரிகள் அவருக்கு பணி மதிப்பீடு மார்க் என்பது 10க்கு 4 என்பது ஃபெயில் மார்க், நிர்வாக திறமையற்ற அதிகாரின்னு போட்டிருக்கிறாங்க. 5 வருஷத்துல 1 வருஷத்துல 4 மார்க் போட்டாலும் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடைக்காது. எப்படி வந்து நெல்லை மாவட்டத்துல அந்த நேர்மையான அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலைக்கு தள்ளப்பட்டாரோ, அப்படி நேர்மையான அதிகாரி சகாயத்தை பழிவாங்குவதற்கு மாநில அரசாங்கம் முயற்சிக்குதுன்றதை நான் சொல்லுறேன். சார், இப்போ சகாயம் அவர்களை பழிவாங்கறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த கிரானைட் முறைகேடுல நேரடியாக தமிழக முதல்வருக்கோ அல்லது தமிழக அமைச்சர்களுக்கோ சம்மந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நேரடியான தொடர்பு இருக்குங்களா? 20 ஆண்டு காலமாக ஆட்சி இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி, இந்த 2 ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அது யாருக்கு சம்பந்தம் இல்லை என்பது சகாயம் சமர்ப்பிச்சிருக்கிற அந்த அறிக்கை, அதன் மீது வழக்கு தொடுக்கிற போது மற்றது வெளியில் வரலாம். ஆமா, யுவர் ரைட். ஏற்கனவே தாது மணல் கொள்ளை சம்பந்தமாக அளிக்கப்பட்ட அறிக்கையின் மீதும் உருப்படியான நடவடிக்கை இல்லை. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஹைகோர்ட். சகாயம் அளித்த அறிக்கை என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய அவங்க ஃபைலில் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவங்க வந்து விளக்கு நோட்டீஸ் ரிப்ளை கேட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்ளையை பொறுத்து எந்த சகாயத்தை உயர்நீதிமன்றம் ஆய்வு செய்வதற்கு நியமித்ததோ நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வந்து பல வழக்குகளை வந்து டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடவடிக்கை எடுக்கிறது வற்புறுத்துவோம். அதனால தான் நம்ம வந்து சிபிஐ இதை வந்து இது மாநில அரசு 20 ஆண்டு காலமாக ஆட்சி இருந்த 2 கட்சி ஆட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற போது மாநில காவல்துறை இந்த வழக்கை நடத்தினால் பொருத்தமானதாகவே தான் சிபிஐ டேக் ஓவர் பண்ணு நாங்கள் வற்புறுத்தோம். திராவிட கட்சிகள் 20 ஆண்டு காலமாக இந்த முறைகேட்டை ஈடுபடுறாங்க குற்றச்சாட்டு. 20 ஆண்டு காலத்துல பல்வேறு காலகட்டங்களில் நீங்க அந்த கட்சியோட கூட்டணி இருந்திருக்கீங்க. இப்போ மூன்றாவது கூட்டணி இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டு அப்போ தெரியல உங்களுக்கு. நாங்கள் வந்து பொதுவாக திராவிட கட்சிகள் சொல்லல, அதிமுகன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். 1. 2, நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கடந்த காலத்தில் நாங்கள் அதிமுகவோடு திமுக உடன்பாடு வைத்தது என்பது உண்மை. அப்படி உடன்பாடு வைத்துக்கொண்ட காலத்திலேயே குறிப்பாக 2011 16ஆம் தேதி அதிமுக அமைச்சரவை பொறுப்பேற்றது. மே மாதம் 16ஆம் தேதி. மே மாதம் 15ஆம் தேதி கூடிய எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எதிர்கட்சியாக செயல்படும் என்று அறிவித்தோம். இது 1. 2வது, கடந்த காலத்தில் திமுக அதிமுக உடன்பாடு வைத்து தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்தோம். திமுக அதிமுக தலைமை ஆட்சிக்கு வருகிற போது அவர்களை திருத்த முடியவில்லை, அவர்கள் திருந்தவில்லை. ஆகவே தான் இனி திமுக அதிமுக உடன்பாடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எங்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு, அகில இந்திய மாநாடு முடிவு செய்தது. குறிப்பாக 91க்கு பிறகு திமுக அதிமுக போன்ற பிராந்திய கட்சிகள் மத்தியில் காங்கிரஸ் பாஜக அமலாக்கக்கூடிய அதே பொருளாதார கொள்கை தான் தமிழ்நாட்டில் அமலாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நம்ம வந்து பிராந்திய திமுக அதிமுக பிராந்திய கட்சி உடன்பாடு வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து தான் நாங்கள் வந்து புதிய தேர்தல் உத்தி எலக்டோரல் டாக்டிக்ஸை உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக கிரானைட் முறைகேடு நீண்ட காலமாக தொடரக்கூடிய முறைகேடு. அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் 10 மாத காலம் ஆய்வு செய்து கடந்த நவம்பர் மாதம் தன்னுடைய இறுதி அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி 6 வார காலத்தில்
அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சகாயம் அளித்த அந்த அறிக்கையில் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய கிரானைட் முறைகேட்டால் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பு என்பது 1,06,000 கோடி. பிக்கெஸ்ட் ஸ்கேண்டல் இன் தி ஸ்டேட். அப்போ 1,06,000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 20 ஆண்டு காலமாக முறைகேடு நடைபெற்று வருகிறது. இதன் மீது சம்பந்தப்பட்ட கிரானைட் அந்த கொள்ளையடித்தவர்கள் 20 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அந்த கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரிகள் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம், மக்கள் வலியுறுத்துறாங்க. இந்த பின்னணியில் நேற்று மதுரை மாவட்டத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிரானைட் அந்த முறைகேடு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட 3 பேரை விடுதலை செஞ்சிருக்கு. இதெல்லாம் பத்திரிகைகளும் செய்தி வெளியாயிருக்கு. குறிப்பாக அந்த 3 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிற போது கடந்த 2015 ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷ் அவரு அந்த சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் கொடுத்த டைரக்ஷன் என்பது கிரானைட் முறைகேடு குறித்து 98 ரிப்போர்ட்டுகள் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 98 அறிக்கைகளை காவல்துறை அங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 98 ரிப்போர்ட்டுகளையும் பரிசீலனை செய்து பல சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் வழக்க பரிசீலனை செய்யணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். எனவே இந்த வழக்கு என்பது உங்கள் வரம்புக்குள் வராது. இட்ஸ் பியாண்ட் யுவர் ஜூரிஸ்டிக்ஷன். உயர்நீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய டைரக்ஷன் உங்கள் வரம்புக்கு வராது. 98 அறிக்கைகள் இருக்கிறது. 98 அறிக்கையில் உள்ள அனைத்து அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பல பிரிவுகளில் வழக்கை பதிவு செய்யணும், சார்ஜ் ஷீட் பண்ணணும். எனவே இந்த வழக்கு என்பது உங்கள் வரம்புக்குள் வராது. ஆகவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க என்று ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது. ஹைகோர்ட் டைரக்ஷனை மீறி அந்த வழக்கு விசாரணையை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்துறார். மீண்டும் ஹைகோர்ட்ல 24ஆம் தேதி ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் முன்னிலையில் இந்த வழக்கு வருது. ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் முன்பு வந்த இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட வழக்கை 3 பேர் மீது உள்ள வழக்கை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க முடியாது. 98 அறிக்கைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வரம்புக்கு அப்பாற்பட்டது. ஆகவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு. ஆனால் டைரக்ஷனை மீறி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே 2 அம்சங்களை PN பிரகாஷ் பரிந்துரைக்கிறார். ஒன்று, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அந்த அணுகுமுறை என்பது உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலை அவமதித்ததாக அர்த்தம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். 2, உயர்நீதிமன்ற டைரக்ஷன் மீறி அவர் அந்த வழக்கை விசாரித்து வருகிற போது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஒழுங்கு நடவடிக்கை, இந்த 2 அம்சங்களையும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிசீலிக்க வேண்டும் என்று நோட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க.
இதற்கு பிறகுதான் 29ஆம் தேதி நேற்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த 3 பேரையும் ஒரே ஒரு செக்ஷன்ல ஐபிசி 379 ஒரு திருட்டு வழக்கு போட்டு 98 ரிப்போர்ட்ல ஏராளமான செக்ஷன்ஸ் வருது. அதையெல்லாம் பரிசீலிக்காம ஒரு செக்ஷன்ல 379 போட்டு 3 பேரையும் வந்து விடுதலை பண்ணிட்டார். ஆனா ஒரு செக்ஷன்ல போட்டா விடுதலை ஆகும்ன்றதுக்காக தான் செஞ்சிருக்காருன்றது ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பிரகாஷ் வந்து சொல்றாரு. கடுமையா ஜட்ஜை விமர்சிச்சிருக்காரு. இது ஒரு மாநிலத்திலே குலுக்கிய மிகப்பெரிய ஊழல். 20 ஆண்டு காலமாக, குறிப்பாக 91ஆம் ஆண்டு நியூ லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ், நவீன பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய இந்த காலத்தில் அரசியல்வாதிகள், முதலாளிகள், அதிகாரிகள், அந்த நெக்ஸஸ் கூட்டு, இது ஊழலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. 20 ஆண்டு காலம் நடைபெற்று வருகிறது என்று வருகிற போது ஏதோ மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்படி பண்ணியிருப்பது என்பது உங்களுக்கு வந்து குறிப்பாக அந்த PR பழனிசாமி தான் வந்து இந்த கிரானைட் அந்த முறைகேட்டை நோட்டோரியஸ் ஆளு. ஆகவே அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய அந்த தீர்ப்பின் மீது மாநில அரசு மேல்முறையீடு செய்து அதற்கு தடை பெற வேண்டும். 2, எங்கள் கட்சியின் சார்பாக மதுரை மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளர் சி. ராமகிருஷ்ணன் பெயரில் கிரானைட் முறைகேட்டை மாநில காவல்துறை விசாரிப்பது என்பது பொருத்தமானதல்ல. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாங்கள் தொடுத்த வழக்கு என்பது, ரிட் பெட்டிஷன் என்பது ஸ்டில் பெண்டிங், நிலுவையில் இருக்கு. ஆக இப்பொழுதும் சிபிஐ விசாரிக்கணும் வலியுறுத்துறோம். அடுத்தது, IAS அதிகாரி சகாயம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற சப்மிட் பண்ணிருக்கிற அந்த அறிக்கையில ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குகளை, இந்த பிரச்சனையை சிபிஐ விஜிலன்ஸ் அந்த விங் அவங்க டேக் ஓவர் பண்ணணும் என்று அவர் பரிந்துரை செஞ்சிருக்காரு. IAS அதிகாரி சகாயம் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்படலை. IAS அதிகாரி சகாயத்தினுடைய பரிந்துரைகளும் அமலாக்கப்படலை. இதற்கிடையில் இப்படிப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே மாநில அரசு, காவல்துறை உடனடியாக தலையிடணும். 6 வாரம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்னை ஹைகோர்ட், இன்னும் வந்து ஒன்று ரிப்ளை பண்ணலை. ஆகவே மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, அதில் குறிப்பாக கிரானைட் அண்ட் முறைகேடு வருகிற போது ஒரு 10 months வந்து உங்களுக்கு கடுமையான முயற்சி எடுத்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். உயர்நீதிமன்றம் அநேகமாக மாநில அரசு ஒத்தி வாங்குறாங்க. ஆக உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த பின்னணியில் தான் மக்கள் நல கூட்டணி வெளியிட்டிருக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஊழலை தடுப்பதற்கு லோக் ஆயுக்தா என்ற சட்டம் கொண்டு வருவோம். ஊழலால் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு அம்சம் என்பது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம்.